வெல்கம் டு யுவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா B.Ed ஃபஸ்ட் செமிஸ்டர் ஆன்லைன் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன், அதோட எக்ஸாம் கைட்லைன்ஸ், ஃப்ரண்ட் ஷீட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டைம் டேபிள் தான் நமக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் வந்து நம்ம டைம் டேபிள் பார்த்துடலாம். டைம் டேபிள் வந்து இதான் ஃபைனல் டைம் டேபிள். நமக்கு 28th ஃபெப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து 3 years எக்ஸாம் ஃபுல் கோர்ஸ் பேப்பர். வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து 28th ஃபெப்ரவரி. நெக்ஸ்ட் வந்து 1st March பார்த்திங்கன்னா கான்டெம்பரரி இந்தியா. 2nd March வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங். 3rd March வந்து LAC லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். 4th வந்து நம்ம பெடகாகி சப்ஜெக்ட்ஸ். இதான் வந்து டைம் டேபிள். 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 5 சப்ஜெக்டோட டைம் டேபிள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதோட பிடிஎஃப்பும் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து செமிஸ்டர் டைப்பு. இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் நமக்கு வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் A, B and C. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, நீங்கள் 5மே அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினு. நீங்கள் அதில் எந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் எழுதினா போதும். ஃபுல்லாக வந்து எல்லா சாய்ஸும் வந்து நீங்கள் 1, 2, 3, 4 எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே ஆன்சர்னு எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஷின் நம்பரும் அதோட என்ன சாய்ஸோ அந்த சாய்ஸோட 1, 2, 3, 4 எதுன்னு போட்டு அந்த நம்பர் ப்ளஸ் வந்து அந்த சாய்ஸோட ஆன்சர், ஃபுல் ஆன்சர் அது மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் B. இது வந்து ஷார்ட் ஆன்சர் டைப்பு. இது வந்து நீங்கள் 2.5 to 3 pages கவர் பண்ணால் போதும். இதில் வந்து 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இதான் வந்து ஷார்ட் ஆன்சர் டைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் C. இது வந்து எஸ்ஐ டைப் கொஷினு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கொஷின் வந்து 5 pages வந்து கவர் பண்ணணும். இதான் வந்து எஸ்ஐ டைப் கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும், அதாவது எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். இதில் வந்து 5 கொடுத்துட்டு 3 எழுதினா போதும். இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுவும் எய்தர் ஆரில் வந்து ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அந்த மாதிரி வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் தான் வந்து செக்ஷன் C இருக்கும். ஸோ வந்து இதான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் வந்து நம்மளுக்கு 5 கொஷின் பேப்பருமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமோட கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். கைட்லைன்ஸை ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் 80 or 85% அபோவ் நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா A4 பேப்பர் கண்டிப்பாக ஒரு பண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சாதாரண நோட்லேருந்து பேப்பர் கிழிச்சு எழுதுறது, லாஸ்ட்டாக பத்தலை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் A4 ஷீட்னா A4 ஷீட் வந்து கரெக்டாக பண்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நிறைய டவுட்ஸ் லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா A4 பேப்பரில் ஒன் சைடு தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, போத் சைட்ஸுமே நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஷீட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து PDF கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஃப்ரண்ட் ஷீட்டோட தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸோ வந்து ஃப்ரண்ட் ஷீட் வந்து முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் 6 to 7 pages பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது தப்பு விட்டுட்டோம், கொஷின் பேப்பர் கோடு இல்லை பேஜ் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 6 to 7 ஷீட்ஸ் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஷீட் வந்து உங்களுக்கு முன்னாடி நாள் டைம் இருந்ததுன்னா ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா 3 years எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுறோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து எழுத முடியாது. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் ஷீட்டில் வந்து பேஜ் நம்பரை தவிர நீங்கள் கொஷின் பேப்பர் கோடு தவிர எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். முதல் நாளே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா எக்ஸாமுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பென் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றது டவுட் இருந்தது. வந்து கண்டிப்பாக பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து A4 ஷீட்டில் நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி சைட் போத் சைட்ஸ் எழுதுறோம் இல்லையா, பின்னாடி சைடு இம்ப்ரெஷன் வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் கொரியர் பண்ணும்போது பை மிஸ்டேக் ஏதாவது தண்ணி ஏதாவது பட்டுடுச்சுன்னா ஜெல் வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து அழிஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் பால் பாயிண்ட் பென் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். நல்ல லிக்விட் ஃப்ளோ மாதிரி நல்ல ஃப்ளோ உள்ள பென் எழுதிக்கோங்க. நம்ம வந்து ஸ்பீடாக எழுதும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் காட்டும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு டவுட் என்னென்னா கலர் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா? கலர் பென்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம். ப்ளஸ் வந்து நான் வந்து சினாப்சிஸ் போடுறேன், சைட் ஹெட்டிங் போடுறேன், சப் ஹெட்டிங் போடுறேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து டார்க் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வைலட் அந்த மாதிரி வந்து பர்பிள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ரெட்டு க்ரீன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரெட், க்ரீன், ஆரஞ்சு வந்து கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற இது. அதனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் டார்க் கலர்ஸ் வந்து வேறு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ப்ளூ,
இல்லை வந்து வயலட் அந்த மாதிரி பென் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுக்கோங்க, நல்லா ரீசார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு 35 பேஜஸ் டு 40 பேஜஸ் அப்லோட் ஆகிறது வந்து ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் எடுத்துரும். எக்ஸாமும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1 o'clock சப்மிட் பண்ணனா நீங்கள் வந்து 12:45க்கு முடிச்சிருக்கணும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, 1:15 வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம், 1:30 வரைக்கும் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் பிஃபோராகவே ஸ்கேன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருந்ததுனால தான் சீக்கிரமாக அப்லோட் ஆகும். இன்னொன்று வந்து ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிஎஃபாக வந்து எப்படி ஸ்கேன் பண்ணணுன்றதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு அடோப் ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் எடுக்காது. 35 to 40 பேஜஸ் வந்து உங்களுக்கு 4 to 5 MBயில் முடிஞ்சிடும். இதுவே வந்து நீங்கள் கேம் ஸ்கேனர் இல்லை மற்ற ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கர ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும்போது முன்னாடி உள்ள பேப்பர்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் மொபைலில் உள்ள ஸ்பேஸ் வந்து எல்லாமே மொபைலே ஹேங் ஆகிலாம் ஆஃப் ஆகி அந்த மாதிரிலாம் ஆகி நிறைய பிரச்சனை லாஸ்ட் இயர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் முன்னாடி நாளே என்ன ஸ்கேனர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய அட்வைஸ் வந்து அடோப் ஸ்கேனரு ரொம்ப நீட்டாக அழகாக ஸ்கேன் பண்ணிடும். என்னென்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 25 பேஜஸ்க்கு மேலே ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பாக்கி 40 பேஜஸ் 35 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து முத நாள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒன்று வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாடல் எக்ஸாம் காலேஜில் வைப்பாங்க, அதில் அட்டன் பண்ணி அதை சென்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு நிறைய மார்க் ஃபெச் ஆகும். ஷார்ட் ஆன்சர்ஸ் டைப்பாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஏ டைப்பாக இருக்கட்டும், ஒரு குட்டி சினாப்சிஸ் போட்டுக்கோங்க. அப்படி சினாப்சிஸ் எல்லா கொஷனுக்கும் சினாப்சிஸ் போடணுமான்னா அவசியம் இல்லை. சில கொஷனுக்கு வந்து போட முடியாது, சில கொஷனுக்கு வந்து போட முடியும். அந்த மாதிரி கொஷனுக்கு வந்து நீங்கள் சினாப்சிஸ் போட்டுட்டு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து என்ன எழுத போகிறீங்களோ அது வந்து ஹிண்ட்டாக வந்து சப்ஹெட்டிங் போடுங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து போட்டிருக்கோம், ஆன்லைனில் ஆன்சர் பண்ண ஷீட்ஸ் போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாட் மோர் தென் 40 பேஜஸ்க்கு மேலே எக்ஸீட் பண்ணாதீங்க. 40 பேஜஸ்க்கு மேலே வந்து போகக்கூடாது. 35 to 40 பேஜஸ் வந்து போதுமானது. நெக்ஸ்ட் வந்து எல்லா கொஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. ஒரு கொஷின் வந்து நான் 7 பேஜஸ் எழுதுறேன், இன்னொரு கொஷின் வந்து நான் 3 பேஜஸ் தான் எழுதுறேன், ஏன்னா வந்து புக்லேயே வந்து 3 பேஜஸ் தான் வருது, அந்த மாதிரி எழுதாதீங்க. கவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 3 பேஜஸ் தான் வருதுன்ற கொஷனுக்கு வந்து முன்னாடி நல்லா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, மீனிங் டெஃபினிஷன்லாம் இருந்தால் கொடுங்க, கன்க்ளூஷன் கொடுங்க. வந்து 5 பேஜஸ் வரும், சினாப்சிஸ் போடுங்க வரும். அதே மாதிரி 7 பேஜஸ் போகுது, எனக்கு இந்த கொஷின் வந்து எல்லாமே எப்படி அட்டன் பண்ணாலும் எனக்கு 6 to 7 பேஜஸ் போகுதுன்னா அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. 5 பேஜஸ்க்குள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் கட் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே போட்டுருங்க. சில பேர் வந்து பிரின்சிபல்ஸ் இல்லை லாஸ் கேட்டாங்கன்னா 3 லாஸ் இருக்குது, 10 பிரின்சிபல் இருக்குன்னா வந்து நான் ஒரு 5 பிரின்சிபல் எழுதும்போதே 5 பேஜ் ஃபில் ஆகிடுச்சுங்க, அதனால் நான் வந்து பாக்கி 5 பிரின்சிபல் விட்டுடுறேன்னா அந்த மாதிரி போட்டிங்கன்னா மார்க் வராது. எல்லா சப்ஹெட்டிங்கும் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் 1-2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து நீங்கள் உள்ள டிஸ்கிரைப் பண்ணி எழுதினா போதும். சப்ஹெட்டிங் சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் எழுதினா தான் ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் கரெக்டாக போடுங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் ஷீட்டுக்கெலாம் பேஜ் நம்பர் போட்டிருந்தீங்க, ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு பேஜ் நம்பர் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. A4 ஷீட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து டாப் ரைட் கார்னரில் உங்கள் பேஜ் நம்பர் இருக்கணும். பேஜ் நம்பரை நாளே போடாதீங்க, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு ஆன்சர் முடிக்கும் போது வந்து அந்த ஷீட் முடியும் போது மேலே பேஜ் நம்பர் போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் இந்த பாட்டம் ரைட் கார்னர் ஒரு 35 to 40 பேஜஸ்க்கு வந்து சிக்னேச்சர் வந்து கீழே போட்டு வச்சுருங்க. நிறைய பேர் நடுவில் சிக்னேச்சர் இல்லாமல் வந்து என்ன எழுதுகிற அவசரத்தில் வந்துட்டு கீழே சைன் பண்ணாமல் விட்டுருந்தீங்க. ஸோ சிக்னேச்சர் வந்து இதெல்லாம் வந்து முதல் நாளே வந்து பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். இதான் வந்து கைட்லைன்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்து விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துடலாம். இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இது வந்து ப்ரொஃபஸர் கே நாகராஜன் புக்லேருந்து எடுத்த மாடல் கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. இதுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷினு. இது எல்லா கொஷினுமே ஆன்சர் பண்ணணும். என்னோட சஜஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ டைப் எழுதிடுங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து அப்ஜெக்டிவ் டைப் எழுதுங்கன்றதான் என்னோட
சாய்ஸு. ஏன்னா வந்துட்டு எஸ்ஏ டைப்பில் நிறைய டைம் கன்சியூம் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட் எஸ்ஏ டைப் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபாலோட் பை அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எழுதலாம். ப்ளஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் வந்து நிறைய தப்பு விடுவோம். தப்பு விடுறது ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே நிறைய தப்பு இருந்ததுன்னா வந்து நமக்கு எக்ஸாமினருக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து இதை வச்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து கொஷின் பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப்பு. டூரிங் ப்ரீ ஆப்ரேஷனல் பீரியட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ஈகோசென்ட்ரிக் இன் த சென்ஸ் தட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீ ஆப்ரேஷனல் பீரியட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியோட 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் பீரியட்ன்றது செகண்ட் ஸ்டேஜ் 2 to 7 years வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பியாஜே என்ன சொல்கிறாரு, ஈகோசென்ட்ரிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவார். ஈகோசென்ட்ரிக் பீரியட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்றது வந்து எப்போ டெவலப் ஆகுதுன்னா இந்த பீரியடில் தான் வந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ன்றது டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கும்போது வந்து தே டாக் அபவுட் தெம்செல்ஸ், அவங்கள பற்றி தான் குழந்தைங்க வந்து நிறைய பேசுவாங்க அப்படின்றது தான் வந்து இதோட ஆப்ஷனு. ஸோ இதோட ஆப்ஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாகராஜ் புக்கில் வந்து சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் படிக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு பேப்பருக்குமே இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எது வந்து இம்பார்ட்டண்ட்டு, எந்த யூனிட்டில் நிறைய கவர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி, இந்த ஷார்ட் ஆன்சர் டைப். நான் இதை சொல்லியிருந்தேன் 2.5 to 3 பேஜஸ்க்கு மேலே அதை எக்ஸீட் பண்ணாதீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து 9 பேஜஸ் வந்து கவர் ஆகிடும். எதுக்கு வந்து குட்டியாக சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க. ஸோ மீனிங் டெஃபினிஷன்லாம் கேட்டிருந்தாங்கன்னா வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொடுங்க, மீனிங் டெஃபினிஷன் வந்து கொடுங்க. ஸோ இது வந்து 5 கொஷின்ஸில் வந்து 3 எழுதுனா போதும். ஸோ கொஷின் நம்பர்லாம் வந்து மார்ஜினுக்கு வெளியே கரெக்டாக போடுங்க. கொஷின் நம்பர் வெளியே போட்டு சில பேர் வந்து உள்ளே போடுறீங்க, இது வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உள்ள சப்ஹெட்டிங்லாம் வந்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துட்டு அதை வந்து வெளியே போடுறீங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கொஷின் நம்பர்னால் கொஷின் நம்பர் மட்டும்தான் மார்ஜினுக்கு வெளியில் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி. பார்ட் சி வந்து எஸ்ஏ டைப் கொஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் வந்து ஒரு கொஷின் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ். எய்தர் ஆர் சாய்ஸ்னால் என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்து 11th கொஷின் 12th கொஷின் எல்லாமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 11th பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பி ஏதாவது ஒன்று தான் எழுதணும். கண்டிப்பாக இந்த கொஷின் நம்பரில் வந்துட்டு 11A 11Aன்னு கரெக்டாக போடுங்க. சில பேர் 11ன்னு போட்டுட்டு வெறும் உள்ளே மட்டும் கொஷின் ஹெட்டிங் எழுதிட்டு அப்படியே எழுதுறீங்க. எது நீங்கள் வந்து கொஷின் நம்பர் கரெக்டாக போடலைன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மார்க் விழாது, அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க, எவாலுவேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து கொஷின் நம்பரை வந்து 11A இல்லை 11B அப்படின்றது வந்து வெளியே வந்து மார்ஜின் வெளியே தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு நீங்கள் உள்ள சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு சினாப்சிஸ் போட்டு எழுதலாம். ஸோ சில பேர் வந்து 2 கொஷினும் இதிலே அட்டன் பண்ணிவிட்டு இதை விட்டுடலாமா ஸ்கிப் பண்ணிடலாமான்னா அப்படி கிடையாது. எய்தர் ஆர் கொஷின்னா இது இல்லைனா இது தான் அட்டன் பண்ணும். டிஃபைன் த எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஸ்கோப் கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜினா என்ன, அதோட மீனிங், அதோட டெஃபினிஷன், அதோட ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணி எழுதிக்கலாம். 1.5ல் வந்து அதோட ஸ்கோப் இருக்கும், அது எழுதலாம். இல்லை இது எனக்கு தெரியல, இது வந்து எனக்கு 5 பேஜஸ்க்கு மேலே போகும், எனக்கு வந்து இது கொஷின் சரியாக மார்க் விழும், எனக்கு ஸ்கோப் இல்லை, இது அட் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இது அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபைன் த டேர்ம்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 1.13ல் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து என்னென்ன டைமென்ஷன்ஸ்ன்றதை அழகாக பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு நல்லா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கூட போட்டு நீங்கள் எழுதிட்டு பாயிண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது இல்லைனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணும். அதே மாதிரி 12th கொஷின் பார்த்தீங்கன்னா 12A or B ஏதாவது ஒன்று தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் 5 கொஷின்ஸுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணோம். மாஸ்லோஸ் ஹைரார்கியல் தியரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினு. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ எய்தர் ஆர் சாய்ஸில் தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் வச்சு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்குது, ஏன்னா அதில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ டைப் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபாலோட் பை அப்ஜெக்டிவ் டைப் எழுதினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். உங்கள் கம்ஃபர்ட் தான். சில பேருக்கு வந்து நான் அப்ஜெக்டிவ் டைப்லேருந்து எழுதுனா தான் எனக்கு ஈஸியாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் வந்து மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.